வணக்கம். இது வானவில் தொலைக்காட்சி பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. வெல்கம் மேம். நம்ம டைரக்டாக கொஸ்டின்ஸ் போயிடலாமா? ஷூர். ஹாய் மேம், என் பேர் கனிமொழி. இப்போ ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யார் என்கிட்ட பேசினாலும் என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அதை அவங்கக்கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் சொல்ல முடியல. சொன்னால் எங்கோ அவங்க என்னை தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே நான் அப்படியே பேசாமல் விட்டுடுறேன். அது எப்படி மேம் நான் அந்த ஹேண்டில் பண்ணுறது? ஸோ நீங்களே சொல்லிட்டீங்க, எனக்கு பயமாக இருக்குது, ஏதாவது என்னைய தப்பாக நினச்சிருவாங்களோ, அப்புறம் என்கிட்ட நல்லா பேசாமல் போயிடுவாங்களோன்னு உங்கள் மைண்ட் செட் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இதுதான் உங்களோட இயல்பாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுனாலுமே 1க்கு 2-3 வாட்டி யோசிச்சு பண்ணுறதோ, இல்லை ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா உடனே பண்ணணும்னு தோன்றதோ, இந்த மாதிரியான இயல்புகள் கூட எது ஒரு விஷயம்னாலுமே ஈஸியாக நம்ம மேலே ஒரு குற்றம் போட்டுக்கிற ஒரு இயல்பும் இருக்கலாம். இது நிறைய பேரோட நேச்சுரலான ஒரு இயல்பு. பட் இதில் அவங்க இந்த மாதிரி ஆப்போசிட்டில் உங்களுக்கு நல்லா பேசலை, அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு தயக்கம் வருதுன்னா உங்களோட கில்ட்டார அந்த நீட் ஏன் அப்படின்னு பாருங்கள். இதுக்கு ஏன் நான் பயப்படணும், இதுக்கு ஏன் என்னால் சொல்ல முடியாமல் இருக்கணும், நான் ஏன் யோசிக்கணும் இந்த மாதிரி அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இன்னொன்று, அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலனாலும் ஓகே, ஹெல்த்தி கம்யூனிகேஷன் சொல்லுவோம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விஷயம் சொல்ல போறீங்கிறத விட அதை எப்படி சொல்கிறீங்கிறத பொறுத்து தான் அந்த பக்கம் ரீச் ஆகும். நான் இப்போ உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறேன், இதை எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு, எடுத்து கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கும் கொஞ்சம் எடுத்து தரீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ரெண்டாவது விதத்தில் நம்ம பேசும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக we will have a connection. ஸோ இந்த மாதிரி எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ண கொஞ்சம் யோசிச்சு கற்றுக்கோங்க. அது அந்த சிச்சுவேஷன் வரும்போது திடீர்னு அப்ளை பண்ண வரலனாலும் ஸ்லோவாக அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. சும்மாவே எஸ் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல கூட நோ சொல்ல கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்டு வராங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு ரெக்கார்ட் புக் எழுதி கொடு, இவ்வளோ பேஜஸ் முடிச்சு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களால் அது பண்ண முடிகிற ஒரு விஷயந்தான். பட் அந்த இடத்துல இல்லைம்மா, ஐ திங்க் ஐ ஹாவ் சம் ஒர்க் டுடே, இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் கஷ்டம், நான் நாளைக்கு உனக்கு பண்ணி தரேன், ஓகேயா அப்படின்னு கேட்டு கொஞ்சம் பேசி பழகுங்க. ஸோ இது மூலயமா நீங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணிருக்கீங்க. ஓகே, இட் இஸ் ஓகே, நான் யார்கிட்டையும் என்னால் முடியலங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், இட் ஃபீல்ஸ் ஃபைன், எல்லா வாட்டியும் எல்லாருக்கும் என்னால் எல்லாம் பண்ண முடியாது, இட் இஸ் ஓகே. ஸோ அதே மாதிரி போக போக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை நீங்கள் இன்னும் பெட்டராக வேல்யூ பண்ணுவீங்க. எனக்கு முக்கியம், எனக்கு இந்த விஷயங்கள் பிடிக்கும், ஏன் நேரம் எனக்கு முக்கியம், இதில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம், தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் உணர ஆரம்பிக்கும் போது நாளை பின்ன உங்களுக்கு அகெயின்ஸ்டாக திடீர்னு ஒரு ஆள் பேசும்போதும் அதே பொலைட் அதே மேனரில் உங்களால் பேச முடியும். ஸோ தட் அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகாத மாதிரி நீங்கள் பேச நீங்களாவே தானாக ட்ரெயின் ஆகிடுவீங்க. அதையும் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படி கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள், நம்ம சைட்லேருந்து கரெக்டாக நம்ம தேவையில்லாமல் இதுக்கு கில்ட்டாக இருக்கோமா, இல்லை இட் இஸ் ஓகே. இன்னும் சொல்ல போனால் ரோல் ரிவர்சல்னு சொல்லுவோம். சப்போஸ் நான் அந்த இடத்துல இருந்தேன், அவங்க இந்த இடத்துல இருந்தாங்க, நான் பேசியிருந்தா தப்பாக இருக்குமா? ஆகும். ரிலேஷன்ஷிப் கட் பண்ண தான் செய்வாங்க அந்த ஆப்போசிட்டில் உள்ளவங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பண்ணதும் தப்பு இல்லை. ஆல்ரைட், புரிஞ்சிச்சிங்களா? ஓகே மேம், தேங்க்யூ. மேம், இப்போ நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம், நீ எமோஷனல் ஃபுல்லாக இருக்காது, கொஞ்சமாவது வேக்கப் ஆகு, அப்படி இருக்காது அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்படுறோம் இல்லையா? ஸோ எமோஷனலாக நம்மளை எப்படி மேம் அதில் இன்டெலிஜென்ட்டாக ஆக்கிக்கிறது, அதை பற்றி எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஸோ அதை பற்றி சொல்கிறீங்களா? ஸோ எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 விதமான விஷயம். ஃபஸ்ட்டு, என்னோட எமோஷன் நான் புரிஞ்சுக்கிறேன், அண்ட் என்னோட எமோஷன் என்னோட எண்ணங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னோட எண்ணங்கள் அண்ட் எமோஷன்ஸ் வச்சு என்னோட ஆக்ஷன்ஸை எப்படி நான் சரி பண்ணிக்கலான்னு யோசிச்சுக்கிறேன். 4வது, ரொம்ப முக்கியம், மற்றவங்களோட எமோஷன்ஸ் நான் புரிஞ்சுக்கிறேன். 5வது லெவல் ஒரு 5வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மற்றவங்க எமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னோட எமோஷன், தாட்ஸ், ஆக்ஷன் எல்லாத்தையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 5 காம்பனன்ட்ஸையும் சேர்த்து பார்க்குறது தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இது ஒரு 1950s தான் இந்த கான்செப்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஆள் ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறதுக்கு நல்ல அறிவாற்றல் மட்டும் இருந்தால் பத்தாது, இன்னும் 2 முக்கியமான அறிவாற்றல்கள் வேணும். ஒன்று சோஷியல் கோஷன்ட், இன்னொன்று எமோஷனல் கோஷன்ட். சோஷியல் கோஷன்ட்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரோட நான் எப்படி நடந்துக்கிறது, சக மனிதர்கள் கூட நான் எப்படி மிங்கிள் பண்ணுறது, என்னோட சுப்பீரியர்கிட்ட எப்படி நடந்துக்கிறது, எனக்கு கீழே உள்ளவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறது, இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் EQ, எமோஷனல் கோஷன். ஸோ என்னோட இந்த 5 விஷயங்களையும் பேலன்ஸ் பண்ணி நான் எப்படி என்னை கேரி பண்ணிக்கிறது, இதை வச்சு நான் எப்படி ஒரு அறிவாற்றலான ஆளாகவும் ஒரு சமுதாயத்தோட ஒன்றி உள்ள ஒரு மனிதனாகவும் வாழ முடியுங்கிறது தான் இந்த கான்செப்ட்.
மேம் இப்போ நம்ம எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசக்குள்ள இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஃபீல்ட்லே இருக்கட்டும், இப்போ என்ன அப்பாயிண்ட் பண்ணாங்க வேறு யாராவது இருப்பாங்க, பட் அங்கே இருக்கிற என்னோட லைக் மேனேஜராக இருக்கட்டும் யாராவது வேணா இருக்கட்டும், ஸோ அவங்க வந்துட்டு நம்மளை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிடலாம். நான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்காமல் போயிருக்கலாம் நம்மக்கிட்ட. ஸோ நான் எல்லா டைமுமே வந்துட்டு எல்லோரும் முன்னாடி வந்து நம்மளை வந்து கேள்வி கேட்குறதா இருக்கட்டும், நீ இது பண்ணுற அது பண்ணுற, நம்மளை வந்து பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதா இருக்கட்டும், அது வந்துட்டு நமக்கு பயங்கரமாக ஒரு எப்படி சொல்கிறது கோவம் வரலாம். லைக் எமோஷ்னலாக நம்மளால் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணாமல் கூட இருக்கலாம். பட் அந்த டைமில் வந்துட்டு நமக்கு அந்த ஒர்க்கும் தேவை, ப்ளஸ் அவங்கக்கிட்ட நம்ம ஹாஷாக பேசிடவும் கூடாது. அந்த டைமில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ நீங்கள் அது சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா மேம்? உங்களுக்கு ஒர்க்கும் தேவை, அந்த ரிலேஷன்ஷிப்பும் ஹேண்டில் பண்ணும். இப்படி இருக்கிறது ஒரு விதமாக அதை பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ஒர்க் தேவை, ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்ணாமல் நான் டேக்கிள் பண்ணிக்கிறேன், அது வேறு. ஸோ ஃபஸ்ட் ஒன் நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்லிடுறேன். ஒர்க் தேவை, ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்ணணுன்னா உங்கள் எமோஷன்ஸ் மாதிரி அவங்க எமோஷன்ஸை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவங்களோட நேச்சர் எப்படி, அவங்க வந்து எந்தெந்த விஷயங்கள் அவங்க வந்து தே வில் லைக் இட், இது தே வில் நாட் லைக் இட். ஸோ நம்ம மேலே நிறைய பேருக்கு ஒரு கிரட்ஜு அந்த மாதிரி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எங்கே போனாலுமே எல்லாருக்கும் நம்மளை பிடிக்க வாய்ப்பில்லை. எல்லா மனிதனையுமே பிடிக்காத கொஞ்சம் பேர் இருக்க தான் செய்வாங்க. அவங்க எல்லாரையும் நம்ம பிடிக்க வைக்கிறது நம்ம கையில் இல்லை. ஏன்னா இது ஆப்போசிட் சைடோட டெசிஷன். அவங்க உங்களை பிடிக்க வேண்டாம்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா உங்களால் அவங்களோட டெசிஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒரு பேட்டர்ன் அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ தேட் அவங்களோட டெசிஷன்ஸ் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டாம். பட் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கு இல்லையா, லைக் உங்களோட பியர் கூட உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களோட உங்களை ஹராஸ் பண்ணிடுறதோ, இல்லை அவங்க முன்னாடி உங்களை எம்பரேஸ் பண்ணிடுறதோ, உங்களை இன்சல்ட் பண்ணிடுறதோ, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். யூஸ்வலாக எதில் நான் இப்படி தடுமாடுறேன், ஏன் எனக்கு அந்த இன்சல்ட் நடக்குது, என் சைட்லேருந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு க்ரோத்துக்கான அட்டெம்ப்ட் கொடுங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஆப்போசிட் சைட் மாறதான் ஆகணும். ஏன்னா உங்கள் மேலே ஒரு குற்றம் இருந்தால் தானே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் அதையும் தாண்டி நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு குற்றம் தான் வருதுன்னா இதுதான் ரெண்டாவது விஷயம். அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து கரெக்ட் பண்ண முடியுங்கிறத தோணலை நம்ம கொஞ்சம் குறைச்சி தான் ஆகணும். ஏன்னா கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சுவலி ரெண்டு சைடுமே ஒர்க் பண்ணணும். ஸோ ஒரு சைட்லேருந்து ஒர்க் கொடுத்துட்டு அங்கே எதுவும் இல்லைன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் நாட் பாசிபிள், இதுக்கு மேலேயும் கரெக்ஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எப்படி நான் வந்து என்னோட நிம்மதியை வச்சுக்கிறது, ஸோ நான் என்னோட க்ரோத் பார்த்துக்கிறேன், அவங்கள எப்படி நான் இக்னோர் பண்ணுறது, அவங்கள ஃபுல்லாக மனசில் போட்டுக்காமல் என்னோட அமைதியை நான் எப்படி காத்துக்கிறது, இதுக்கான ஒரு யோசனைகள் பண்ணுங்கள். இதையும் தாண்டி இஃப் இட் இஸ் லைக் அ வெரி பேட் ஒர்க் பிளேஸ், ரொம்ப ஹராஸ்மெண்ட் இருக்குன்னா டெஃபினட்டாக எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையுமே ஒரு ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் கமிட்டி இருக்கும். ஸோ யூ மே ஹாவ் டு கோ அண்ட் ரிப்போர்ட் இட். சோஷியல் மீடியாவுக்கு முதல்ல சொன்ன மாதிரி ரிப்போர்ட் பண்ண என்றைக்குமே யோசிக்கக்கூடாது. ஏன்னா உங்களோட மென்டல் பீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபர்ஸ்ட் ஃபார் யூ. சரிங்களா, உங்கள் மென்டல் பீஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஃபங்க்ஷனிங் நல்லாயிருக்கும், உங்கள் ஒர்க் நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த ப்ரொடக்டிவிட்டியுமே ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3 விஷயங்கள் தான். ஒன்று, நான் நல்லா தான் இருக்கேன், அவங்க என்னை இன்சல்ட் பண்ணுறதுக்கோ எம்பரஸ் பண்ணுறதுக்கோ ஒரு சிச்சுவேஷன் நான் கொடுக்கறதில்ல, வெரி ஷுவர். ஆனால் அந்த சைட் வந்து மாற்ற வரலை அப்படின்னா we will stop it there. நம்ம முடியாத அளவுக்கு போய் முயற்சி பண்ணி அவசியமும் இல்லை, முடியவும் செய்யாது மோஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க் பிளேஸில் நான் எப்படி என்னையை நல்ல விதமாக வச்சுக்கலாம், நான் எப்படி இன்னும் உயரத்துக்கு போகலாம், என்னோட பர்சனல் க்ரோத் எப்படி அச்சீவ் பண்ண. 3வது, நான் ரிப்போர்ட் பண்ண தயங்கவே கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல என்னால் முடியவே இல்லை, என்னோட மென்டல் பீஸ் ரொம்ப பாதிக்குதுன்னா ஹெசிடேட் பண்ணாதீங்க, ரிப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் திங்க் இது எல்லாருக்குமே வந்து அவங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி. ஹாய் மேம், என் பேர் ஆலன். ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பிஸ்னஸில் லாஸ் ஆன உடனே நான் என்னையே தனிமைப்படுத்திக்கிட்டேன். என்னை சுற்றி யாருமே இல்லாதனால ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணதுனால ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட், ஸ்விக்கி இருந்ததுனால அதில் பயங்கரமாக ஆர்டர் பண்ணி டப்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம், ரொம்ப பிரியாணி, லேட் நைட்டில் சாப்பிட்றது ரொம்ப அதிகமாக பண்ண ஆரம்பித்தேன். எப்படி சொல்கிறது அப்படின்னா, எமோஷன்ஸை வந்து வெளிக்காட்ட முடியாமல் அந்த எமோஷன்ஸ் வந்து ஃபுட்டால் நான் சாப்பிட்டு நானே என்னை வந்து கன்சோல் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். ஸோ அப்போது நான் அந்த ஒரு திங் பற்றி நான் வெளியே ஒருத்தங்கிட்ட நான் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிறது வந்து பிஞ்ச் ஈட்டிங் டிஸார்டர் அப்படின்னு சொன்னாங்க. இதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி நான் அதுலேருந்து வெளியே வந்து திரும்பவும் அதில் சர்வை பண்ணுறது தான். ஸோ டிஸார்டர், அதாவது இது வந்து தப்பு, இது வந்து சரி கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி திஸ் குட் பி ரைட் ஆல்சோ. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் டியூரேஷன், இப்போ பிஸ்னஸ் லாஸ் சொன்னீங்க, லாஸ்லேருந்து ஓவர் கம் பண்ண முடியாமல் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே
நான் வந்துட்டு அப்பப்போ டப்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம், பீட்சா இந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் ஜங்க் ஃபுட் வந்து நிறைய சாப்பிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஐ ரியலைஸ்ட் இது வந்து ஹெல்தி இல்லை, நமக்கு சரியா இல்லை, ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்குது, நல்லா இல்லை, இது நான் கிடையாது அப்படின்னு ரியலைஸ் பண்ணி நீங்களாவே நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணும்போது வேண்டாம் அப்படின்னு ஆப்பே அன்இன்ஸ்டால் பண்ணுறது, இல்லை உங்களோட ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸை கட் பண்ணுறது. ஏன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு வந்து ஒரு டெபிட் கார்டில் யூஸ்வலாக போடுறீங்க அப்படின்னா டெபிட் கார்டு வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் டெம்பரரி பிளாக் கொடுக்கறது, ஜிபே அன்இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி அந்த எண்ணங்கள் தோணும் போது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் ஓகே. ஏன்னா நம்ம யூஸ்வலாக நம்மளோட எமோஷன்ஸ் வந்து அப்படியே உணர்றது இல்லை. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி சாப்பிட்றாங்கன்னா சம்டைம்ஸ் அவங்க வந்து தர்ஸ்டியாக இருக்கலாம், ஒரு தாகத்தை தப்பாக உணர்ந்துக்குவாங்க, பசி மாதிரி, அப்புறம் எடுத்து சாப்பிட்ருவாங்க. இல்லை கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருந்தால் கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும், ஸோ அந்த வயத்தெரிச்சல் திருப்பி பசி மாதிரி உணர்ந்து கொஞ்சம் சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். பிஞ்ச் ஈட்டிங் டிஸார்டர், அதாவது இது நார்மலே கிடையாது, இது ஒரு மனநல பிரச்சனையாக மாறிடுச்சு. அப்படி சொல்லணும்னா மினிமம் 1 மந்த்துக்கு நீங்கள் ஒரு 2 to 3 days அப்சல்யூட்லி நோ ஃபுட், சாப்பிடவே போகிறது இல்லைனா, சாப்பாடே வேண்டாம் எனக்கு, நான் இப்படியோ நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு டைமில் உங்களோட நேரமோ இல்லை அளவோ காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரை சாப்பிட மட்டும் போகிறேன், எப்பயுமே வந்துட்டு நான் இவ்வளோ ரைஸ் சாப்பிடுவேன்னா நான் இப்போ 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக சாப்பிட போகிறேன், இப்படி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை ஓடுது. இது பண்ண வேண்டாம்னு நினச்சா எனக்கு ஒரு வருத்தம் வருது, ஒரு படபடப்பு வருது, எனக்கு உயிரே போயிடுமோன்னு தோணுது. இந்த ஒரு பிஹேவியர் லூப்பில் நான் வந்து விழுந்துட்டேன், இதுலேருந்து வெளிலையே வர முடியல. எனக்கு ஒரு பயம் வந்துடுது, இப்போ நல்லா 6 மணிலேருந்து 12 மணி வரை சாப்பிட்டுட்டேன், அதுக்கப்புறம் ஒரு பயம், ஐயோயோ நான் வந்து வெயிட் ஏறிடுவேனோ, ஐயோ நிறுத்தணும், சாப்பிடவே கூடாது, அடுத்த 2 நாள் வாங்க ஓடுவோம், ஓடிக்கிட்டே இருப்போம், கார்டியோ பண்ணுவோம், ஒர்க் அவுட் பண்ணுவோம், சாப்பாடே கட் பண்ணுவோம். இப்படியெல்லாம் அடிஷ்னலாக தோண ஆரம்பிச்சாதான் அது டிஸார்டர். இந்த மாதிரி எனக்கு வேற ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, ஒரு லாஸ் இருக்கு, ஒரு பிஸ்னஸ் சரியா போல, ஒரு ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம். இதுக்கு நான் தொடர்ந்து ஒரு 2 வாரமா என்ன பண்ணேன்னு தெரியாம சாக்லேட் நிறைய சாப்பிட்றேன் அப்படின்னா உங்களோட வருத்தத்தை நீங்க தப்பா இன்டர்பிரேட் பண்றீங்க. எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு, நான் வந்து கொஞ்சம் தனியா இருந்தேன், எனக்குன்னு சப்போர்ட் யாருமே இல்லை, அதை எங்க போய் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த நீங்க சொன்ன சினாரியோல அது பிஞ்ச் ஈட்டிங்கா பார்க்காம ஒரு ஹெல்த்தியர் லைஃப் ஸ்டைலை ப்ரொமோட் பண்ணால் மேபி அது கரெக்டாகிறது ஈஸியாக இருக்கும். லைக் எனக்கு இப்போ ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன், ஸோ நான் மார்னிங் ஒரு 6 to 6:30 நடக்கிறேன். யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் மசிலுக்கு நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் நிறைய கொடுக்க ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போது உங்களோட மனசோட அந்த வருத்தங்களே கொஞ்சம் குறையும். ஸோ ஹெல்த்தியாக நடக்க ஆரம்பித்தா ஆட்டோமேட்டிக்காக நிறைய தண்ணி குடிப்பீங்க. நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா ஒரு தாகத்தை வந்து பசின்னு உணர்ந்து பண்ணுறது வந்து தானாக கட்டுப்படும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். இல்லை எனக்கு இப்போ சாப்பிடணும்னு தோணுது, நான் சாப்பிட்டா ஓகே, ஒரு நாளைக்கு நான் ஏதோ ஒரு வாட்டி சாப்பிட்டேன் ஃபைன், அந்த ஒரு பேட்டர்ன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா இதில் நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன், ஆல்ரெடி நான் லாஸில் போயிட்டுருக்கேன், பட் இப்போ இதில் இதை மாதிரி ஆறுதுனால இன்னும் நிறைய செலவு பண்ணியிருக்கேன், அதை ஒரு நோட் பண்ணி வைங்க. இல்லை வெயிட் கெயின் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்க்க ஓ நான் இது பண்ணுறதுனால நிறைய அன்ஹெல்தியாக தான் நடக்குது, இது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறத திருப்பி நீங்கள் உணர்றீங்க. ஸோ திருப்பி சம்மரைஸ் பண்ணோன்னா ஒரு லாஸ், என்னோட எமோஷன் வந்து சரியில்லை, ஐம் சேட், அது சொல்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை, பசி மாதிரி இருக்குது, நல்லா சாப்பிடணும்னு தோணுது, ஒரு கிரேவிங் வருது அப்படின்னா ஐம் சேட் அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் சொல்லுங்கள். வருத்தத்துக்கு சாப்பாடு வந்து மருந்து இல்லை. லெட் மீ ஹாவ் சம் ஆக்டிவிட்டி, நான் எங்கேயோ போகிறேன், வாக்கிங் போகிறேன், டென்னிஸ் ஆடுற இடத்துக்கு போகிறேன், ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் விளையாடுறேன், இல்லை சும்மா பாட்டு கேட்டு நடக்கிறேன், இப்படியெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணியுமே ஐம் ஸ்டில் ஸ்டக். சாப்பிடணும் அது மட்டும்தான் என்னோட எண்ணம். என்னோட லோ மூட்லாம் போயிடுச்சு, நான் இப்போ வருத்தமாலாம் இல்லை, பிஸ்னஸ் பிக்கப் ஆகிடுச்சு, ஆனால் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சைக்காட்ரிஸ்ட் வந்து பார்க்கணும். ஸோ திருப்பி கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம், வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா, உங்களுக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கா, வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அதனால இப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம்தான் உங்களுக்கு ஒரு லேபிள் கொடுக்க முடியும், பிஞ்ச் ஈட்டிங் டிஸார்டர் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ நிறைய இடங்கள்ல இது புரிஞ்சுக்காம சொல்லிடுறாங்க, நீ ஆர் பிஞ்ச் ஈட்டிங் டிஸார்டர் இருக்கு, உனக்கு பிஞ்ச் ஈட் பண்ணிடுறேன், அப்படி பண்ணிடுறேன், இப்படி பண்ணிடுறேன். லெட் அஸ் நாட் கோ இன்டு த லேபிள்ஸ். நமக்கு ஒரு லேபிள் வேணுங்கிறது முக்கியமே இல்லை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணுங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? தேங்க்யூ மேம். மேம் எமோஷன் பற்றி ரொம்ப கிளாரிட்டியாக வந்து பேசியிருந்தீங்க. ஸோ அதுலேயே நான் வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஷூர்.